ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வைப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே போல தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தியிருந்தாலும், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்காம தாவேகா அல்லாடி வருகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள் ரிசார்ட்டில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் விஜய் அவர்களுக்கு 4 வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. இதில் எந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் தேடிக்கொள்ள போகிறார் அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு மத்தியில் எழுப்ப இருக்கு. இந்த 4 வாய்ப்புகளில் விஜய் எதை தேர்ந்தெடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசி தான் ஆக வேண்டியிருக்கு. முதல்ல விஜய் அவர்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 108. இந்த 108 தொகுதிகளை வச்சு தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு உருவாகி இருக்கிறது. ஸோ இந்த நிலையில தான் காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 5 தொகுதிகளை காங்கிரஸ் அப்படிங்கிறது கைப்பற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்குது அப்படிங்கிறப்போ திமுக சென்ட்ரலில் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஆப்பா தூக்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இந்தியா கூட்டணியை ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக உருவாக்குனதுடைய பங்கு அப்படின்றது ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாது. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் காங்கிரஸ் கூட்டணியோட ஒரு உடன்படிக்கைக்கு வந்ததற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, தாவேகாவோட காங்கிரஸ் அது எல்லாத்தையும் மீறி வர்றாங்கன்னே வச்சுக்கோமே. 108 5 113 தொகுதி 118 வேணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தாவேகா காங்கிரஸ் 113 வந்துருச்சு. ப்ளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அதிமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. பாமக 5 காங்கிரஸ் 5 மொத்தம் 10 தொகுதியை தாவேகாவிற்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ வாய்ப்பு 1ல் தமிழக வெற்றிக் கழகம் 118 இடங்கள் வைத்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது வாய்ப்பு நம்பர் 1. வாய்ப்பு நம்பர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவேகா 108, பாமக 5 தொகுதி 113. அதுக்கப்புறம் இந்தியன் முஸ்லீம் லீக் அவங்க ஒரு 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுபோக கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கக்கூடிய சிபிஐ 2, சிபிஎம் 2 மொத்தம் 119 வருது. தாவேகா 108, பாமக 5, இந்தியன் முஸ்லீம் லீக் 2, சிபிஐ 2, சிபிஎம் 2 அப்படிங்கிற கணக்கு போட்டு பார்க்கும்போது நமக்கு மொத்தம் 119 தொகுதிகளை தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி ஆட்சியாக அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வாய்ப்பு நம்பர் 2. வாய்ப்பு நம்பர் 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே தாவேகா 108 தொகுதி, காங்கிரஸ் ஒரு 5 தொகுதி, முஸ்லீம் லீக் ஒரு 2 தொகுதி, சிபிஐ 2 தொகுதி, சிபிஎம் 2 தொகுதி, மறுபடியும் 119 தொகுதிகள். ஆக மொத்தத்தில் இந்த 3ஆம் வாய்ப்பிலையுமே தமிழக வெற்றி கழகம் ஒரு 119 தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. 4வது வாய்ப்பு தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. விஜய் அவர்கள் இதைத்தான் கன்சிடர் பண்ணணும், இதுதான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்று பல அரசியல் விமர்சகர்களும் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. தமிழக வெற்றி கழகம், அதிமுக வேற எந்த கட்சியும் கிடையாது. இந்த 2 கட்சி மட்டும் சேர்ந்தாலே தாவேகா 108, அதிமுக 45, மொத்தம் 153. இதுதான் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே தாவேகா தட்டினாங்க, தாளம் போட்டாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கு வரவே இல்லை. அவங்க திமுகவோட போயிட்டாங்க. அவங்க எப்போ திமுகவோட போயிட்டு அவங்களோட கூட்டணியில் இருந்து 5 சீட்டுகளை ஜெயிச்சுட்டு மறுபடியும் தாவேகாவுக்கு இப்போ ஆதரவு கொடுக்க வர்றாங்கன்னா எந்த நேரம் வேண்டுமானாலும் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் போது அந்த ஆதரவை காங்கிரஸ் விலக்கி கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதே நிலைதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, இதே பாமகவும் சரி. பாமக இதுக்கு முன்னாடி எங்க கூட்டணியில் இருந்துச்சு? அதிமுக கூட்டணியில் இருந்து தான் அந்த தொகுதிகள் வரைக்கும் பாமகங்கிறது கைப்பற்றுச்சு. அதே மீறி தமிழக வெற்றி கழகத்தோடு விஜயோடு கூட்டணிக்கு வர்றாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு 6 மாசத்துல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வருது. அப்படிங்கிறப்ப இந்த 2 கட்சிகளையுமே விஜய் அவர்களை காலவாரி விட்டா மறு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிக பெரும்பான்மையை விஜய் அவர்கள் நிரூபிக்காமல் போக போகுது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்ற 234 வேட்பாளர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வேற கட்சிகள்ல இருந்து உள்ள வந்தவங்க. திமுக, அதிமுக, பாஜக குற்ற பின்னணி கொண்ட நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் வேட்பாளர்களாக போட்டியிட்டாங்க. குற்றணி பின்னணி கொண்டவன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு அவன் யாருக்கு வேணாலும் ஈஸியாக விலை போயிடுவான்னு அர்த்தம். அதனால தமிழக வெற்றி கழகம் ரொம்ப சுதாரிப்பாக இந்த 4 வாய்ப்புகளில் எந்த வாய்ப்பு நமக்கு சரியா இருக்கும்
அப்படின்னு சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இதில் சேஃபஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னா அதிமுகவோடு ஒரு உடன்படிக்கைக்கு போய் அவங்களுக்கு ஒரு சில அமைச்சரவையில் பங்கு கொடுத்து ஆட்சியிலையும் பங்கு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சேர்ந்து விஜய் அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்தை ஆட்சி செய்வது தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். அதிமுக விஜய் அவர்களுக்கு ஏன் சேஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா, கரூர் பிரச்சனையில கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களை கடுமையான விமர்சனங்களை விஜய்க்கு எதிராக முன்வைக்கல. பிஜேபி கூட்டணிக்கு வரல அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை தான் அதிமுக கூட்டணியாக சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சிருந்தாங்க. விஜய் அவர்களை கடுமையான விமர்சனங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உட்படுத்தல. குறிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்து தான் பேச வேண்டும், ஏன்னா 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் நிலவுது அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் குறித்து ஒரு லேசான விமர்சனங்களை முன் வச்சாரு. ஆனா விஜய் அவர்கள் தான் அதிமுகவை அவருடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது 10 தோல்வி பழனிசாமி, நீ உங்களுக்கு திராணி இருந்தா தில்லு இருந்தா எடப்பாடி தொகுதியை விட்டு தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று காட்டுங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எதிராக முன் வச்சிருந்தாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கடந்து தான் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். ஏன் அதிமுகவும் தாவேக்காவும் நம்ம கூட்டணிக்குள்ள போகணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் இருக்கு. நமக்கு தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அமையணும். இல்லை அப்படின்னா மினிமம் தமிழர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாவது தமிழர்களுக்கு அமையணும். விஜய் அவர்களும் தமிழர், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விஷயம் நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் தாவேகா அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து இந்த ஆட்சியை அமைக்கிறது எதிர்காலத்திற்கு நல்லது அப்படிங்கிறத நிறைய அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்து வருகிறார்கள். விஜய்க்கு இருக்கக்கூடியது 4 வாய்ப்பு 1 தாவேகா பாமக காங்கிரஸ் 118 தொகுதி ஆட்சி அமைக்க முடியும். 118ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர். எப்போ வேணாலும் ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு நம்பர் 2 தாவேகா 108, பாமக 5, இந்தியன் முஸ்லீம் லீக் 2, சிபிஐ 2, சிபிஎம் 2, மொத்தம் 119. 119 எவன் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் காலவாரி விட்டு ஆட்சியை கலைச்சிட்டு போயிடுவான். அதனால இதுவும் டேஞ்சர். அதுக்கு அடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தாவேகா 108, காங்கிரஸ் 5, இந்தியன் முஸ்லீம் லீக் 2, சிபிஐ 2, சிபிஎம் 2, மொத்தம் 119. ஆக மொத்தத்தில் முதல்ல இருக்கிற 3 வாய்ப்புலையுமே 118 119 வந்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சாலும் நெஞ்சில் கையை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணும். எவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான், நிம்மதியாக ஒரு ராத்திரி கூட நிம்மதியாக தூங்கி மறுநாள் காலையில் எந்திரிக்க முடியாது. காலையில் விடிஞ்சா ஆட்சி இருக்குமா அப்படிங்கிற பதட்டத்தோடையே விஜய் அவர்கள் அடுத்த 5 வருஷத்துக்கும் வாழ வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஆக மொத்தத்தில் வாய்ப்பு நம்பர் 4 தான் ரொம்ப பிரகாசமான வாய்ப்பு. தாவேகா 108, அதிமுக 45, 2 பேரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ 153 தொகுதிகளோடு மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இருக்கு. இதுவே பிரகாசமான வாய்ப்பாகவும் தெரிகிறது. சரி, மக்களாகிய உங்ககிட்ட விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய 4 வாய்ப்புகள் பற்றி நான் வந்து சொல்லிட்டேன். இதில் எந்த வாய்ப்பு சிறந்த வாய்ப்பு அப்படிங்கிறத மக்களாகிய நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.